7 முறை அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனால் இதுவரை பெற்ற வெற்றியில் 9 முறை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கோம். திமுகவில் ஒரு கட்சியா எங்கள் முன்னாடி நிற்கலாமா? அருகதை இருக்கா? அதிமுக குறித்து பேச முடியுமா? அது உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். பிஜேபிக்கு முதல் தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏவை பெற்றுத்தந்த அடிமைகள், அடிமை கூடாரம், அதற்கு ஓட்டு கேட்ட ஒட்டுமொத்த அடிமைகள் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக. மின்சார கட்டணத்தை உயர்த்தியது யாரு? இன்றைக்கு மத்திய அரசு சொன்ன அனைத்தையும் வாய் எல்லாத்தையும் மூடிக்கொண்டு ஐயா சொல்லுங்க நிறைவேற்றிக்கிட்டு இருந்தது யார் சார்? கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கான வாக்குகள் வெறும் 2.25 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வாக்குகள் தான். இந்த இடத்துல திமுக வெர்சஸ் பாஜக, திமுக வெர்சஸ் தாவேகான்னு களம் இருக்கே தவிர இதுல அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இந்த சீன்ல இல்லாத மாதிரி ஒரு இருக்கே. நீங்க அதை உணர்றீங்களா? நேரு பேரில் ஈடிக்கு லெட்டர் கொடுத்தா நேரு பையன் போய் உடனே நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்களே. எதுக்கு பார்க்குறாங்க? வேறு ஏதாவது டீலிங் இருக்கா? இல்லை, அவங்க தான் பிஜேபி எதிர்க்கிறவங்க. நாங்கள் அப்படி விட மாட்டோம். ஏங்க போய் பார்க்குறீங்க? இத்தனை முனைகளாக மற்ற கட்சிகள் சிதறி நின்னாலும் அதிமுகவின் ஓட்டு வங்கி என்பதை யாராலும் எப்போதும் எதுவும் செய்துவிட முடியாது. நீங்க அப்போ மக்கள் திமுக வேண்டாம்னா இந்த பக்கம் அதிமுக ஓட்டு போட்டு இருந்தாங்க. அங்க ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை மிக தலைவர் இருந்தாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா இப்போ அதிமுகக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை கன்சாலிடேட் பண்ற அளவுக்கு இப்போ அதிமுக வலிமையா இருக்கா? எங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி என்பது மிக மிக பெரியது. தமிழகத்தில் அதற்கு நிகரான ஒரு கட்சியே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். நீங்கள் எத்தனை ஃபேக்டர் நின்னாலும் அது அதிமுகவுக்கு எந்த பலகீனமும் கிடையாது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவை எதிர்த்து திரு அதிவீர ராமபாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுக அப்படின்ற வண்டிக்கு பேட்டரி இல்லைனா கூட பரவாயில்ல, தள்ளி விட்டால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த காருக்கு இன்ஜினே கிடையாது. பிஜேபிங்கிற லாரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரை இழுத்துட்டு போக முயற்சிக்கிறாங்கன்னு உதயநிதி அவங்களுடைய திருவண்ணாமலையில் விமர்சிச்சிருக்காரு. இது வழக்கமான வர விமர்சனமாக பார்க்குறீங்களா, இல்லை இந்த எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கத்துக்குட்டியோட விமர்சனமாக பார்க்குறோம். துணை முதலமைச்சர் அதுதான் சொல்கிறோம். தமிழ்நாடு இவ்வளோ ஒரு கத்துக்குட்டித்தனமாக இருக்கிறவர் துணை முதலமைச்சராக பெற்றிருக்கு. ஏன்னா சட்டமன்றத்தில் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த எதிர்க்கட்சியும் பெறாத அளவுக்கு எம்எல்ஏக்களை பெற்று எதிர்க்கட்சி வரிசையில் அதிமுக வந்திருக்கு. இதில் என்ஜின் இல்லை, பேட்ரி இல்லை அப்படின்லாம் பேசுகிறது கள யதார்த்தத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அரசியலில். இல்லை, எப்படி கள யதார்த்தத்துக்கு எதிராக இருக்காருன்னு நினைக்கிறேன். எதிராக இருக்காருன்னு சொல்கிறேன்னா, இப்போ களத்தில் அதிமுக மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அனைவருடைய ஆதரவையும் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 170 தொகுதிகளுக்கு மேலே தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் என்று சொல்லக்கூடிய வகையில் மக்களை சந்தித்து விட்டு வந்திருக்காரு. இதில் எந்த இடத்துல பிஜேபியை கூட வச்சுருந்து தான் அதிமுக போக வேண்டிய நிலைமை எங்கேயாவது இருந்ததா? இல்லை, இங்கே என்னென்னா இந்த விமர்சனம் இப்போ இல்லை. 2000 ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறமே அடிமையாக இருந்தாங்க, பாஜக தான் அதிமுகவை இயக்குது, அதிமுக தனியாக நிற்க முடியல, இந்த விமர்சனத்துடைய நீட்சி தான் அது ஒரு தேர்தலுக்கும் அவங்க கூர்மைப்படுத்துகிறாங்க. இந்த தேர்தலுக்கு இன்னும் கூர்மைப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பாஜகக்குள்ளே தான் இருக்கீங்கிறது தானே விமர்சனமே. அதுதான் பைத்தியகாரத்தனம்னு கூட நம்ம இப்படி தான் சொல்லணும் அதை. ஏன்னா பிஜேபிக்கு முதல் தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏவை பெற்றுத்தந்த அடிமைகள், அடிமை கூடாரம், அதற்கு ஓட்டு கேட்ட ஒட்டுமொத்த அடிமைகள் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக. நான் இதை அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க இப்படி ஒரு கூட்டணி வச்சதுனால அடிமைன்னு சொன்னால், அந்த அடிமை டு த ஸ்கொயர் ஆஃப் இன்ஃபினிட்டி, அடிமைத்தனத்தை அளவிடவே முடியாத அளவுக்கு அடிமைத்தனத்தோடு இருந்தவர்கள் யாருன்னு கேட்டால் திமுக. பிஜேபியோடு அப்படி இருந்தார்கள். பிஜேபிக்கு முதல்ல சட்டமன்றத்துக்குள்ளே சீட் இன்னைக்கு தேதி வரைக்கும் சார் பிஜேபிக்கு தன்னுடைய கூட்டணியில் அதிக இடங்களை கொடுத்த கட்சின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க அது அடிமைன்னு அப்படி கொடுக்கறது அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க. அப்படி இதுவரை அதிகப்படியான இடங்களை கொடுத்த அடிமை திமுக.
இன்னொரு கட்சியை பார்த்து அப்படி சொல்வதற்கு தகுதி, தரம், தராதரம் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, இது பிஜேபியோட மட்டும்தான் இப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸ் அவர்கள் மீது சிபிஐ ரைட்லேருந்து அனைத்து ரைடையும் ஏவி முதல் மாடியில் ரைடு நடத்திட்டு தரைத்தளத்தில் 63 இடங்களை பெற்றுட்டு போனாங்க. அப்போ காங்கிரஸுக்கு அடிமைக்கும் கீழான அடிமையாக இருந்தவர்கள் யாருன்னு கேட்டால் திமுக, அரசியல் அடிமைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ சரி, அதற்கு அடுத்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி 48 குறைச்சாங்க. இப்போ கடைசியாக 25 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற போது காங்கிரஸுக்கு இல்லாத அளவுக்கு அதிகமான சீட்டை கொடுத்தாங்க. இப்போ நான் ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க அதிமுக பாருங்கள், எடப்பாடி ஒரு பலகீனமானவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு 22 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் இவர்கள் சொல்வதைப் போல் ஒரு சிறு பலகீனத்தை எடப்பாடியார் பெற்றிருந்தாலோ அல்லது அதிமுக அத்தகைய பலகீனத்தோடு இருந்திருந்தாலோ அந்த 22 சட்டமன்ற தொகுதிகளில் அவர்கள் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்க வேண்டும்? பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு சீட் காலியாச்சுல்ல. அதுக்கு பிஜேபி நான் கூட்டணி இருக்கோம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்கல்ல. ஆனால் இந்த 22 இடங்களில் எடப்பாடியார் எந்த ஒரு இடத்தையும் அவர்களுக்கு கொடுக்கல. அப்போ இதுவரைக்கும் நெருக்கடியிலும் தமிழக அரசியலில் எங்களுடைய இடஒதுக்கீடு, அந்த தேர்தல் ஒதுக்கீடும் பகிர்வும் என்பதும் எத்தகைய அச்சுறுத்தலுக்கும் ஆட்படாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் காங்கிரஸுக்கு 63 கொடுத்தீங்க. ஏன் உங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இப்படி தூக்கி வாங்கினாங்க? அப்படி நாங்க யாரும் பயப்படல. அதே மாதிரி தான் அதிமுக இருக்கு சார். நாங்க பயப்படலன்னு. அதிமுக அப்படி எங்க சீட்டு கொடுத்துருக்கு இவங்க சொல்லலாம் சார். அதிமுக இப்படி சொல்லுவாங்கல்ல, முதல் நாள் வரை கவர்னருடைய டீ பார்ட்டி விருந்துக்கு செல்ல மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. அடுத்த சில மணி நேரங்களில் ஐயோன்னு எல்லாரும் அடிச்சு முதலமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சர்களும் போனாங்கல்ல. ஏன் போனாங்க? ஆளுநர் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் வேண்டாங்கிறது. ஏற்கனவே ஆளுநர் உங்களை சட்டப்பேரவையிலேருந்து எந்திரிச்சு போயிட்டார், உங்களை அசிங்கப்படுத்திட்டாரு, கடிச்சு காரி துப்பிட்டாருன்னு வேற சொல்கிறீங்க. ஏன் போனீங்க? அடிமைத்தனம் யார்கிட்ட வேறு புறையும் ஓடி கிடக்குது. நாங்கள் போகலையே. அப்போ இந்த இடத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வெற்றும் போலியான மக்கள் விரும்பாத உண்மை இல்லாத விமர்சனத்தை இப்படி வைப்பாங்க சார். கார் இல்லை, இன்ஜின் இல்லை, பேட்டரி இல்லைன்னு. ஆனால் அதற்கு அப்படியே அந்த செயலோடு நடப்பவர்கள் திமுக, அடிமைத்தனத்தோடு. இன்னும் சொல்லுவோம், புரட்சி தலைவருக்கு 100 நூற்றாண்டு விழா வந்தது, மத்திய அரசு நாணயம் விட்டது, நாங்கள் இங்கே உள்ள தலைவர்களை வச்சே முடிச்சுக்கிட்டோம். ஆனால் கருணாநிதிக்கு நூற்றாண்டு விழா வந்தது, நாணயம் மத்திய அரசு வெளியிட்டது. ஏன் பிஜேபி அமைச்சர்களை கொண்டு வந்து நீங்கள் நாணயத்துக்கு விடுவதற்கு பார்த்தீங்க? அந்த மேடையில் காங்கிரஸ் இருந்துச்சா, விசிகா இருந்துச்சா, இல்ல கம்யூனிஸ்ட் இருந்துச்சா? அப்ப அடிமைத்தனத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருப்பது யாரு? பலகீன பயத்தின் நடுங்கி கொண்டிருப்பது யாரு? எங்க ஈடி ரைடு வந்துருமோன்னு இன்னொன்னு சொல்லிடுவான். நீங்க இந்த திமுக ஆட்சி அமைச்சதிலிருந்து பொண்ணுக்கு ஏதோ ஒரு வீட்டில் காது குத்து நான் நிதியமைச்சர் போய் நிதி கேட்க போகல ஃபைனான்ஸ் கமிட்டிக்கு முன்னாடி. ஏன் முதலமைச்சர் திடீர்னு இந்த வருஷம் மட்டும் ஓடினாரு? அதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ல எல்லாம் ரைடு நடந்துகிட்டு இருந்து இடி ரைடு. ஏன் இங்க போனாரே? போய் ஏதாவது பணத்தை நான் இப்படி பேசினேன், பணம் தரவில்லை என்றால் தொலைச்சு விடுவேன், புரட்சி தலைவி அம்மா சொல்லிட்டு வந்தாங்க, எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க, எங்களிடமிருந்து வாங்குவது 100 ரூபாய், கொடுப்பது 10 ரூபான்னு கேட்டாங்கல்ல. முதலமைச்சர் இல்ல சார், முதலமைச்சர் நீங்க போனீங்கல்ல, பேசுனீங்களான்னு தான் கேட்க. பேசுனது தானே சொல்றாங்க. எங்க பேசுனாங்க? அதுக்கப்புறம் பிரதமரை தனியா சந்திச்சு மெமரண்டம் கொடுத்துட்டு தானே வந்தாங்க சார். இந்த பிரதமர் தனியார் சந்திச்சு கொடுத்த மெமரண்டம் எப்படி இருக்கும்னு மனக்கண்ணில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் எங்களுக்கு கைவலி, காது ஊத்து, வயிற்று வலி. 2004 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த போது பிரதமர் சந்திக்கும் போது அந்த மெமரண்டம் எப்படி கொடுத்தாங்கன்னு அவங்களும் கேட்பாங்கல்ல. பாருங்க, அது இல்ல விமர்சனம். இல்ல நீங்க கரெக்டா நடந்தா அந்த மெமரண்டம் எப்படி கொடுத்துருப்பாங்கிறது என்ன? அதாவது இடி ரைடு நடந்துகிட்டு இருக்க போது அங்க மெமரண்டம் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத என் கேள்வி. ஏன் நாங்க சொத்து வரிய மத்திய அரசு உயர்த்தலையே, கூட்டணி தானே இருந்தோம். நீங்க ஏன் உயர்த்தினீங்க? இதே நேரு சொல்லலையா, மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு? யாரு கடிமை? மின்சார கட்டணத்தை உயர்த்தியது யாரு? இன்றைக்கு மத்திய அரசு சொன்ன அனைத்தையும் கை வாய் எல்லாத்தையும் மூடிக்கொண்டு ஐயா சொல்லுங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்குது யார் சார்? சார், மின் கட்டணத்துக்கு மானியம் கொடுக்க மாட்டாங்க சார். இங்க ஏற்ற வேண்டியதா இருக்கு. அதிமுக 10 வருஷம் கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு.
நாங்க வேற வழி இல்லாம இந்த பொய்- திரும்ப ரெக்கவரி பண்றோம்ன்றாங்க. இந்த அப்ப பொய்- சில கட்டணங்கள்லாம் ஏத்த இல்ல இந்த வேண்டியது தேவை பொய்யெல்லாம் இருக்குன்றாங்க. திருப்பி இன்னைக்கு சொன்னாங்கல்ல. ம். இப்போ ஜிடிபி வந்து 16% வளர்ச்சி வந்துச்சுல்ல. 2011 இருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் சொல்றேன். ம். ஏதாவது ஒரு ஃபினான்சியல் ஆண்டுல கொரோனாவுல கூட மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஜிடிபி குறைந்தது. ஆனால் அதிமுக ஆட்சிகள் 19, 20, 21 1% குறையல. தெரியுமா இரட்டை உங்களுக்கு? இலக்கத்துக்கு வரலையே சார். இரட்டை இலக்கம் இந்த ஆட்சியில சரி தான் இரட்டை வந்திருக்கு. என்ன சார் நீங்க தனிநபர் இல்ல, வருமானம் திமுக இரட்டை இலக்கம் திமுக இல்ல இல்ல அதான் சொல்ல வரேன். இரட்டை இலக்கம் என்பது என்ன? சாத்தியமாக்கியிருக்காங்க. இரட்டை அதான இலக்கம் TRP ராஜா claim இரட்டை பண்றாரு. இலக்கம்னா என்ன சார்? தனிநபர் இல்ல வருமானம் இரட்டை இலக்கம்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க. 9.99க்கு அடுத்து வர்ற ஒரு பாயிண்ட் வந்து இரட்டை இலக்கம் அவ்வளவுதானே? இல்ல அதானே 9.99க்கு அப்புறம் வருகிற ஒன்று வந்து ம். இரட்டை இலக்கம். ம். இந்த இரட்டை இலக்கம் அந்த 0.1 எடுத்ததை இவ்வளவு மாறுதட்டுறீங்களே, அந்த இடத்துக்கு 10 ஆண்டுகளா அதை கொண்டு வந்து வச்சது யாரு? பிரச்சனை அது இல்ல சார். இப்ப என்னன்னா கரெக்ட். இப்ப என்னன்னா இல்ல அதைத்தான் சொல்றேன். என்ன சொல்றேன், இவங்க மாதிரி ஒரு ஹம்பக்கு இந்த பொய் சொல்றது இரட்டை இலக்கம் சார். இதுல நீங்க 9க்கு அப்புறம் அப்படி 10 நான் என்ன வரும். கேக்குறேன், 10 வருங்கிறத இல்ல, இல்ல. ஐயோ 10 வந்துருச்சு Correct, sir. 10 வந்துருச்சுன்னு சொல்றது correct. இது என்ன நீங்க பெரிய logic- வளர்ச்சியா? நீங்க இத லாஜிக்கா 9 பார்க்காதீங்க. நான் என்ன இல்ல, கேக்குறேன், 9 அரசியல் ரீதியா பாருங்க. சார் அரசியல் ரீதியா 9 கொண்டு வந்து வைக்கணும்ல சார். இல்ல இல்ல அப்பதான் 10 நான் வரும். என்ன கேக்குறேன், நீங்க 10க்கு அப்புறம் 9க்கு அப்புறம் 10 தான் வரும். ஆமா. அது யாரும் மாத்தல. ஆமா. என்னன்னா நீங்க இல்ல, அரசியல் ரீதியா நீங்க வந்து 0 மைனஸ்ல இருந்தத Correct, sir. இரட்டை இலக்கத்துல கொண்டு வந்தாங்க. கரெக்ட் சார். எனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்ல. என்னன்னா அரசியல் ரீதியா நீங்க பாஜகவுக்கு அடிமையா இருக்கீங்கங்கிற ஒரு நரேஷனை திமுக 2019 செட் பண்றாங்க. ஒரே கேள்வி முடிச்சாங்க. அது அவங்களுக்கு பலனை கொடுத்திருக்கு. 2024 தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு பலனை கொடுத்திருக்கு. பாஜகவுக்கு எதிரான வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள்னு எல்லாத்தையும் திமுக கன்சாலிடேட் பண்றாங்க. அந்த இடத்துல அதிமுக ஒன்று மிஸ் பண்ணது இல்ல. அதே நரேஷனை இப்ப திரும்பவும் முன்வைக்கிறாங்கல்ல, அதுக்கு அதிமுக பதில் கவுண்டரா என்ன வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். சார் நீங்க இதை லாஜிக்கா விட்டுருங்க. இல்ல, அரசியல் ரீதியா பாருங்க. இல்ல அரசியல் ரீதியாவுமே சார் சரி இவங்க வந்து நேரேட் செட் பண்றதுனால அதிமுக பின்தங்கிச்சு அப்படிலாம் கிடையாது. நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கான வாக்குகள் வெறும் 2.25 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வாக்குகள் தான். அதனால இந்த நேரேட்டிவ் செட் பண்றது இது செட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அவர்கள் கட்சியில் இருக்கிற அல்லது அவர்களுக்கு வாக்கு வங்கி என்று நினைக்கின்றவர்களை கன்சாலிடேட் பண்றதுக்காக அவங்க சொல்றாங்க ஒழிய அதிமுக ஓட்டு வங்கியில் இருந்தோ இல்ல பொதுத்தள ஓட்டு வங்கியில் இருந்தோ இது போன்ற அறிவிலித்தனமான வாதங்களை வைத்து அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் திடீர்னு வந்து ஒரு பரம்பரை அடிமை வந்து திடீர்னு வந்து இன்னொருத்தர அடிமைன்னு சொல்லும்போது அது எடுபடாது சார். பொது வழியில் எடுபடாது. அவர்களுக்கு எப்படி சங்கிகளுக்கு அவர்கள் பேசுறது பிடிக்கும்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி திமுகவில் இளைஞரணின்னு அவங்க ஒரு டீமை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்தினர் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் அவங்க குடும்பத்தில் இருக்க ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்கடா நம்மலாம் பெரிய ஆளு, நாம பெரிய ரவுடி தான், நம்ம ரவுடித்தனம் பெரிய ரவுடித்தனமா இருக்குன்னு சொல்லுவாங்க சார். எடுக்கணும்ல. ஆனா என்னன்னா சார் இப்ப அந்த மாநாட்டுல கூட ஸ்டாலின் நேரடியா அமித்ஷாக்கு சவால் விடுறாரு. அவர் வந்து மம்தா பானர்ஜி ஸ்டாலின் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அடுத்தது தமிழ்நாடு மேற்கோங்கன்னு தான் அவர் பேசுறதுக்கு அவர் பதில் கவுண்டர் போடுறாரு. உதயநிதி நேரடியா வந்து விஜய் மேல அதிக விமர்சனத்தை வைக்கிறாரு. எடப்பாடி மேல அந்த கார் விமர்சனம் கடந்து போயிட்டாங்க. இந்த இடத்துல திமுக வெர்சஸ் பாஜக, திமுக வெர்சஸ் தாவேகான்னு களம் இருக்கே தவிர இதுல அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இந்த சீன்ல இல்லாத மாதிரி ஒரு இருக்கே. நீங்க அதை உணர்றீங்களா? இப்பதான் சொன்னீங்க அதிமுக காரு இன்ஜின் இல்லாம வந்தது. விமர்சனத்தோட எண்ணிக்கை நான் சொல்றேன். அதைத்தான் சொல்ல. சரி இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அரசியல் ரீதியா? உங்களுக்கு வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல இது ஒரு பேசுபொருள் மாதிரி தெரியும். ஆனா வாக்கு வங்கி அரசியலிலோ அல்லது தேர்தல் வெற்றியிலோ இதற்கும் அதற்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. இவர்கள் பேசுவது என்னன்னா இதுல இருந்து அவங்க சொல்ல வர்ற செய்தி என்னன்னா அதிமுக வெல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதை மாற்றணும்னா நான் விஜய பேசிட்டேன் பார்த்தீங்களா, நான் பிஜேபியை பேசிட்டேன் பார்த்தீங்களா, இப்படி பேசுனதுனால இல்லை அப்படி பேசுவதனால அதிமுக ஓட்டு இல்லை வங்கி குறைஞ்சி போச்சு அப்படி சொல்லவே இல்லை. அவங்க சொல்ல வராங்க. அதை நீங்கள் ஒரு கேள்வி வைக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் சார். இந்த பூச்சாண்டி வேலை இப்படி பேசினா உடனே நேரேட்டிவ் செட் ஆயிரும். அதெல்லாம் பழைய காலத்தில் உள்ள கதை. இப்போ உள்ள இளைஞர்கள் ஒவ்வொரு முறையும் இவர் என்ன செஞ்சார் இப்படி பேசிட்டு அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றே பார்க்குறாங்க. நேரு பேரில் ஈடிக்கு லெட்டர் கொடுத்தா நேரு பையன் போய் உடனே நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்களே. எதுக்கு பார்க்குறாங்க? வேறு ஏதாவது டீலிங் இருக்கா? இல்லை அவங்க தான் பிஜேபி எதிர்க்கிறவங்க. நாங்கள் அப்படி விட மாட்டோம். ஏங்க போய் பார்க்குறீங்க?
ஏன் சார் பார்க்கக்கூடாது? ஒரு எம்பி அதுதான் அவங்க பார்த்தா எம்பி பார்க்கக்கூடாதா? இல்ல அவங்க பார்த்தா இடி லெட்டர் கொடுத்துருக்கு, அவர் போய் பார்த்தா அவர் எம்பியா போய் பார்க்கறாருங்கிறீங்க. மற்ற இங்கேருந்து யாராவது போனா ஒரு ஓபிஎஸ் நேரம் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகல, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டு போய் பார்த்தா போய் பார்த்துட்டாரு, ஓபிஎஸ் பார்த்தது பிரச்சனை இல்ல சார். அவர் வெளியில வந்து அதிமுக விவகாரங்களை நாங்க பேசணும், அதிமுக ஒருங்கிணைக்கிறத பத்தி அமித்ஷா கிட்ட நான் பேசுனங்கும் போதுதான் அது பேசப்படலாம். இல்ல சார், பேச்சே இல்லையே, கேள்வியே இல்லையே. இது அதுதான் சொல்ல வரேன் சார். இந்த நேரேட்டிவ் செட் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டில் போய் ஒரு செய்தியை உருவாக்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை யாரையாவது பார்த்துட்டு வந்ததை இது பார்த்தீர்களா, அவர்கள் பார்த்து விட்டார்கள், இல்லை பார்த்தீங்களா ஒரு சட்டை வந்து கொஞ்சம் காலர் இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பெரிய காலராக இருக்குன்னு சொல்கிறது, இது மாதிரி திமுக சொல்கிற வசனங்கள் எல்லாம் இதை விட பயங்கரமாலாம் பில்டப் கொடுத்துருக்காங்க சார். கருணாநிதி ஆட்சியில் கடைசியில் 2011 போகும்போது மிளிரும் தமிழ்நாடு, ஒளிரும் தமிழ்நாடு, பயங்கரமான தமிழ்நாடு, நாங்கள் இடிச்சிட்டு போயிருச்சா எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாமல் போச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ரெட்டை இலக்க பொருளாதாரம் ஒரு ரெண்டு வரேன், இந்த ரெட்டை இலக்க பொருளாதாரம்னு 2010 ஒன்று ப்ரொமோட் பண்ணாங்க. என்னாச்சு? அதுக்கு அடுத்த வருஷத்துல அதிமுக ஆட்சி வந்தது. இன்னைக்கும் ரெட்டை இலக்க பொருளாதாரம்னு இப்ப சொல்றாங்க. அடுத்த அதிமுக ஆட்சி கண்டிப்பாக வரும். கரெக்ட் சார். என்னன்னா 100% எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அப்போ மக்கள் வந்து திமுக வேண்டாம்னா இந்த பக்கம் அதிமுக ஓட்டு போட்டு இருந்தாங்க. அங்க ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை மிக தலைவர் இருந்தாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா இப்போ அதிமுகக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை கன்சாலிடேட் பண்ற அளவுக்கு இப்போ அதிமுக வலிமையா இருக்கா? புதுசா ஒரு பிளேயர் வேற, புதுசா விஜய்ன்ற ஒரு பிளேயர் வேற களத்துல இருக்காரு, அதிமுக பாஜக கூட கூட்டணியில இருக்குன்னு இப்படி நிறைய சிக்கல் இருக்குல்ல. அப்ப இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதகம் எங்க இருக்குதுல்ல? பாஜக கூட்டணின்றது பாஜக கூட்டணியில இருக்கும். சரி, தமிழ்நாட்டுல அது உங்களுக்கு ஒரு டிராபேக் சார். அப்படித்தானே சார் 2021 சந்திச்சோம். ஆட்சி வித்தியாசம் இழந்துட்டீங்களே. வித்தியாசம் எவ்வளவு சீட் சார்? நீங்க பெர்சன்டேஜ் விட்டுருங்க. பெர்சன்டேஜ் இல்ல சார், பெர்சன்டேஜ் விட்டுருங்க சார். பெர்சன்டேஜ் கிடையாது சார். சார் தேர்தல் வேலையில இருக்கிறவங்க எதை பார்ப்பாங்க? சீட்டு தான். எத்தனை வாக்குகள் போச்சுன்னு தான் பார்ப்போம். சீட்டு பார்க்கறது வந்து வெளியே சார். நம்ம தேர்தல் முறையில விகிதாச்சாரம் இல்ல சார், சீட் எண்ணிக்கை தான். சரி, அப்போ இத்தனை சீட்டு ஜெயிச்ச உடனே இல்ல இனிமேல் இத்தனை சீட்டு தான் அவங்களுக்குன்னு கொடுத்துருங்க. என்ன சார் நீங்க ஒரு பத்திரிகையாளர் மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தா, இல்ல வெற்றிங்கிறது வேற சார், ஆட்சி அமைச்சது வேற. நான் என்ன சொல்றேன், ஆட்சியை இழந்தது காரணம் 2 லட்சம் ஓட்டுங்கிற. அப்புறம் இல்ல சார், ஓட்ட பார்க்காதீங்க பையன், ஓட்ட பார்க்காது. பலத்தை எதை வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க? இருக்கட்டும் சார். சார் பலத்தை எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? ஒரு கட்சியோட பலத்தை எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? இல்ல எதை வச்சு? கரெக்ட் சார். நான் இன்னொன்னு சொல்றேன், 7 முறை அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனா இதுவரை பெற்ற வெற்றியில 9 முறை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப திமுக ஒரு கட்சியா எங்க முன்னாடி நிக்கலாமா? அருகதை இருக்கா? அதிமுக குறித்து பேச முடியுமா? அது கேட்குற போது சொல்லுங்க. இப்போ எம்எல்ஏ கணக்கு கேட்டீங்க, எம்எல்ஏ கணக்குல 7 முறை ஆட்சி அமைச்சு 9 முறை ஆட்சிக்கு தேவையான எம்எல்ஏக்களை வென்றிருக்கோம்னு சொல்றேன். இப்போ நீங்க இல்ல சார் ஓட்டு பார்க்காதீங்க, எண்ணிக்கை பார்க்காதீங்க, எம்எல்ஏங்கிறீங்க. சொல்லுங்க, எங்க முன்னாடி நிக்க முடியுமா? நீங்க பேசுறதுக்கு அருகதை இருக்கா? இல்ல இத்தனை தோல்வியை சந்தித்தவர்கள் 2016 சொல்ல வரது கரெக்ட் சார். வர முடியாது. எனக்கு 2016 உங்களுக்கும் திமுகவுக்கும் 1% தான் வாக்கு வித்தியாசம். அதான் சொல்றேன். அப்போ அதையும் தாண்டி நாங்க இன்னும் நுணுக்கி போறோம் சார். உங்களை மாதிரி இது எம்எல்ஏன்னு பார்க்கல. டி நகர்ல 135 ஓட்டு தான். 135 ஓட்டுங்கிறது ஒரு பெரிய மார்ஜினா? அதை எங்களால் வென்றெடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு நாங்க பணி செய்ய தெரியாது, எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கு வேலை செய்ய தெரியாது. அந்த நேரத்திலும் பிஜேபி கூட்டணியில் இருந்துச்சு. நீங்க அடுத்த கேள்வி வரீங்க, ஐயோ நீங்க பிஜேபி கூட அன்னைக்கு இருந்தீங்க. என்னன்னா இப்போ அப்போ திமுக வேணாம்னா மக்கள் அதிமுக கிட்ட வந்துட்டாங்க, அதிமுக வேணாம்னா திமுக கிட்ட வந்துட்டாங்க. இப்ப நடுவுல ஒரு பிளேயர் புதுசா வந்தாரு. கிடையாது, ஃபேக்டர் கிடையாது. நீங்க வேற இதுதான் இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்றீங்களா? அது ஒரு ஃபேக்டரே இல்ல சார். அது என்ன ஒரு ஃபேக்டர்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல எந்த அடிப்படையில் அது ஃபேக்டர் குறைச்சு மதிப்பிடுறீங்களோ சார்? இதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு ஃபேக்டர் வரும். நீங்க சொல்ற மாதிரி இந்த புது ஃபேக்டர் கிடையாது. எல்லா தேர்தலும் இந்த ஃபேக்டருக்கு வந்திருக்கு. பலமான ஃபேக்டரா வந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார். அந்த பலத்தினுடைய அளவு எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? அதை எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா? இல்லை இதுவரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் 4 முனை போட்டியாக இருக்கட்டும், 5 முனை போட்டியாக இருக்கட்டும், அதாவது இதே போன்ற போட்டியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிமுகவின் வெற்றி மிக பிரகாசமாகும். ஏனென்றால் இதுவரைக்கும் இப்படி ஒரு லாஜிக் ஒர்க்கே ஆனது இல்லையே சார் தமிழக அரசு. சார் அதிமுக ஆட்சியில யாரு ஒன்னு சொல்றது கேளுங்க. ஏன்னா அதிமுக சூத்திரத்தை ஜெயலலிதா இந்த சூத்திரத்தை கை தேர்ந்தவங்க, எப்படி வாக்குகளை பிரிச்சு ஆட்சி அமைக்கணுங்கிறதுல அவங்க கை தேர்ந்தவங்க. இப்ப அதே உத்தி தானே இப்ப 2026 களமும் அப்படிதான் இருக்கு. அப்ப திமுக இருக்கும்ல. நீங்க ஜெயலலிதா அவர்கள் இப்படி வெற்றி பெற தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்கல்ல,
அவங்க எப்படி நின்னாங்க தேர்தலில் கடைசியா? அவங்க இருக்கும்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் எப்படி நின்னாங்க? கூட்டணி கட்சிகளும் ரெட்டலையில தான் நின்னாங்க. கூட்டணி கட்சிகள்னு யார் யாரை சொல்றீங்க? தனி அரசு கம்யூனிஸ்ட் ஓட்டு அளவுக்கு ஒரு வச்சிருக்காங்க, சீட்ல நின்னாங்க. இல்ல விசிக்கு அளவுக்கு வச்சிருக்காங்களா? இல்ல. இது ஏன் இந்த தேவையில்லாத கூட்டணி கட்சிகள்லாம் போனாங்க? அதுக்கு இமேஜ் இருக்கா சார்? ஒரு சீட் கொடுத்துருக்கோம், உடனே அதை நீங்க திமுகவோட ஒப்பிடும்போது பெரிய அதுக்கு ஈக்குவலான கட்சி மாதிரி. அப்போ நீங்க கூட்டணி கட்சிகள் தான் சார் ஜெயலலிதா சொன்னாங்க. நம்ம சொல்றதுக்கு இல்ல சார், அவங்களே என்னுடைய அததான் சொல்ல வரேன். சொன்னாங்க. அதுல இல்ல அந்த நிலைப்பாடே வந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சீட் வழங்கப்பட்டது, அவ்வளவுதான். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவர்களுக்கும் தெரியும், பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால கூட்டணி கட்சின்னு அந்த பிம்பத்தோட அதை போட்டு நீங்க சொல்றது தப்பு. அப்படி நான் ஏன் சொல்ல வரேன்னா, எத்தனை முனைகளாக மற்ற கட்சிகள் சிதறி சிதறி நின்னாலும் அதிமுகவின் ஓட்டு வங்கி என்பதை யாராலும் எப்போதும் எதுவும் செய்துவிட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது நீங்கள் இதுவரைக்கும் இல்லைன்னு இல்லை. மக்கள் ஜனநாயக கூட்டணியை வச்சு திமுக தனிச்சு நின்று சில கூட்டணிகளோடு நின்று அப்படி இருந்த போதும் சரி, அதிமுக முதல்ல வரும்போது மத்தியில் ஆளும் கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சி, இதையெல்லாம் எதிர்த்து தான் முதல் வெற்றியை பெற்றது. அதனால் அதிமுகவோட ஓட்டு வங்கி என்பது தமிழகத்தில் இன்றைக்கும் நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி பிஜேபி கூட கூட்டணி நின்று நாங்கள் இழந்த வாக்குகள் வித்தியாசம் என்பது மிக குறைவு என்பதை நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா, எங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி என்பது மிக மிக பெரியது. தமிழகத்தில் அதற்கு நிகரான ஒரு கட்சியே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். நீங்கள் எத்தனை ஃபேக்டர் வந்து நின்னாலும் அது அதிமுகவுக்கு எந்த பலகீனம் கிடையாது. அதனுடைய பலத்தை இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு கட்சி வருகையினுடைய வந்ததனால் யார் பதறி போய் நிற்கிறார்கள் என்பது இன்றைக்கு திமுக ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபியை விமர்சிக்கிறது, தாவேக்காவை விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர்களுக்கான பயம். விஜயை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் எங்கே சிறுபான்மை ஓட்டுகள் ஓடி விடுமோங்கிற பயம். சிறுபான்மை ஓட்டுகளில் ஒரு சிறு ஓட்டை விழுந்தாலும் திமுக என்ற கட்சியே இருக்காது என்பதும் இன்னொரு பலம். அதனால் பயப்படுறாங்க. அவங்க பயத்தை நோக்கி வைக்காங்க. பிஜேபி அவங்க வந்து விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுவும் சிறுபான்மை ஓட்டுகள் கன்சாலிடேட் ஆனாலே தான் நாம் வந்து ஒரு எதிர்கட்சியாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்க முடியுங்கிற பயம். இது யதார்த்தமான பயங்களே அவங்க வந்து ப்ளஸ்ஸாக சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சார். டெவலப்மெண்ட் என்னன்னா, கூட்டணிக்குள்ள நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்க போனார். நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வருது. 50 சீட்டு, 65 சீட்டு, 80 சீட்டு, கொங்கு பகுதியில், சென்னையில், அது இது நிறைய தொகுதிகள் பட்டியலே நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திச்சுட்டு தான் போயிருக்காரு. ஸோ கூட்டணிக்குள்ள இந்த சீட் தொடர்பான விஷயங்களையும் அதிமுக தொடங்கிடுச்சா? எவ்வளோ சீட் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பேசுவாங்க சார். அது கட்சி தலைமைகள் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் விருப்பப்பட்ட தொகுதிகள் கொடுப்பது கேட்பது எல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் வந்து யூகமாக 50 கேட்டாங்க, 60 கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-15 நாளைக்கு அப்படி பேசுவீங்க, அவ்வளோதானே. அவர்களுக்கு பிஜேபிக்கு என்று எத்தனை தொகுதிகள் என்பது ஒதுக்குகிற போது உங்களுக்கு தெரியும். பிஜேபியோடைய கட்சிக்கு என்று எவ்வளோ 50 சீட்டுக்கு இந்த முறை அவங்க நாங்கள் வளர்ந்துட்டோம். 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணி 22%, நாங்கள் 19%. கிட்டத்தட்ட இந்த கூட்டணிக்கு நிகராக என்டிஏ வளர்ந்துருக்கு. அப்போ எங்களுக்கு அதிக சீட்டு வேணுன்ற இடத்துல தானே, அங்கே தானே அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் முரண்பாடு வந்துச்சு. இப்போ அண்ணாமலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு இருக்கு. இல்லை, அங்கே தான் முரண்பாடு வந்துச்சுன்னு யார் சொன்னது சார்? நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் யார் யாருக்கு என்ன ஓட்டுனே தெரியும். எங்க முரண்பாடு எங்க வந்துச்சு? அது ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் அண்ணாமலை பெரிய விஷயமா பேசினார் இல்ல, அதை நாங்க கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா வந்துட்டோம், வளர்ந்துட்டோம்னு பெரிய விஷயமா பேசினார் இல்ல. பேசினா நம்பர் தானே சார் பேசுறேன். அது என்ன பேசினா என்ன? இப்ப எல்லாம் சேர்ந்துருக்கீங்க, இப்ப திரும்ப எல்லாரும் சேர்ந்துட்டீங்க. இப்ப நாங்க என்டிஏ தனியா இருக்கோம், 20% வாங்கியிருக்கோம். அதிமுகவும் தேமுதிகவும் நீங்க நின்று நீங்க இவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ சீட்டுன்னு கொடுக்கும்போது நீங்க பாதி கொடுங்க, நாங்க பிடிச்சு கொடுத்துக்கிறோம், அந்த மாதிரிலாம் சில கணக்குகளை சொல்றாங்களே. அதெல்லாம் வேற ஏதாவது இந்த இதுல கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓ, இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான் சொல்றீங்களா சார்? சட்டமன்ற தேர்தலுக்கு யாருக்கு என்ன சீட்டு கொடுக்குங்கிறது அதிமுக தலைமை தாங்குது. அதனால இது போன்ற அவர் அப்படி சொல்வார், இவர் இப்படி சொல்றாரு, எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் நீங்க ஏன் இந்த தேர்தல் எடுத்து பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி எடுத்த தேர்தலாம் பாருங்க. ஏன் இப்ப காங்கிரஸ் கூட எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு திமுக கிட்ட கேட்குது, அமைச்சரவையில் பங்கு வேணும்னு கேட்குது, எனக்கு சீட்டு வந்து 50-60 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்பாங்க சார்.
உங்கள் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுடைய தட்பவெட்பத்தை பார்த்து தலைமை தாங்குகிற கட்சி சரியாக அவர்களுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.